ஒரே வீட்டில் பிறந்த 2 சகோதரர்கள். ஆனால் ஒரு சொத்து பிரச்சனை 15 வருடங்களாக அவர்களை எதிரிகளாக மாற்றிவிட்டது. நீதிமன்றம், போலீஸ் ஸ்டேஷன், கோபம், அழுகை, குடும்பமே சிதறிப் போனது. ஆனால் ஒரு நாள் மகாபிரிவா சொன்ன ஒரு வார்த்தை அந்த 15 வருட சண்டையை ஒரு நாள் முடிந்தது. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. ஒற்றுமையான குடும்பம். காஞ்சிபுரம் அருகில் இருந்த ஒரு பெரிய குடும்பம். வீட்டின் தலைவர் சுப்பிரமணிய ஐயர். அவருக்கு 2 மகன்கள், ரகுநாதன், சந்திரமோகன். சிறு வயதில் இருவரும் மிகவும் அன்பாக இருந்தார்கள். ஒரே தட்டில் தான் சாப்பிடுவார்கள். ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்க மாட்டார்கள். தந்தையின் மரணம். காலம் கடந்து சுப்பிரமணிய ஐயர் வயதாகி இறந்து விட்டார். அவரிடம் இருந்த பெரிய அசென்ஷியல் வீடு, சில நிலங்கள், ஒரு கடை, அதையெல்லாம் எப்படி பகிர்வது என்று கேள்வி வந்தது. முதலில் அமைதியாக தான் பேசினார்கள். ஆனால் சில உறவினர்கள் நடுவில் வந்தார்கள். ஆரம்பமான பிரச்சனை. இந்த வீடு எனக்கு அதிக உரிமை. அப்பாவை நான் தானே பார்த்துக்கிட்டேன். சிறிய வார்த்தைகள் பெரிய சண்டையாக மாறியது. மெல்ல அன்பு வெறுப்பாக மாறியது. அம்மா அலமேல் அம்மாள் தினமும் அழுவார். நீதிமன்ற வாழ்க்கை. 15 வருடங்களாக கோர்ட், லாயர், டாக்குமெண்ட்ஸ். ரகுநாதனும் சந்திரமோகனும் ஒருவரின் முகத்தை ஒருவர் பார்க்கவே விரும்பவில்லை. திருவிழா, குடும்ப ஃபங்க்ஷன் எதற்கும் சேரவில்லை. அம்மாவின் வேதனை. அலமேல் அம்மாள் மட்டும் 2 மகன்களும் சேர வேண்டும் என்று தினமும் ஜெபித்தார். அவரின் பூஜை அறையில் ஒரு மகாபிரிவா புகைப்படம் இருந்தது. ஒவ்வொரு நாளும் அவர் தீபம் ஏற்றி அழுவார். என் பிள்ளைகளை மீண்டும் சேர்த்திடுங்க. காஞ்சிபுரம் பயணம். ஒரு நாள் அலமேல் அம்மாள் உடல்நிலை மோசமடைந்தது. அவர் ஒரு ஆசை சொன்னார். நான் இறக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இருவரும் என்னோட கூட காஞ்சிபுரம் வாங்க. மனமில்லாமல் இருவரும் சம்மதித்தார்கள். மகாபிரிவா சொன்ன வார்த்தை. மடத்தில் அமைதியாக உட்கார்ந்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு வயதான சந்நியாசி அவர்களை பார்த்து மெதுவாக சொன்னார். சொத்து மனுஷனோட பின்னாடி வராது. ஆனா சகோதரன் உறவு போயிட்டா அது திரும்ப வர கஷ்டம். அந்த வார்த்தைகள் இருவர் மனதையும் குலைத்தது. உண்மை புரிந்த நொடி. அலமேல் அம்மா மெல்ல அழுது கொண்டிருந்தாள். அதை பார்த்த சந்திரமோகனின் கண்கள் கலங்கியது. ரகுநாதனும் அமைதியாக தலை குனிந்தார். சில நிமிட அமைதிக்கு பிறகு ரகுநாதன் மெதுவாக சொன்னார். எனக்கு சொத்து வேண்டாம். எனக்கு என் தம்பியே போதும். குடும்பம் மீண்டும் சேர்ந்தது. 15 வருடங்களாக பேசாத சகோதரர்கள் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து அழுதார்கள். அலமேலு அம்மாளின் முகத்தில் சிரிப்பு. அங்கிருந்த பலரின் கண்களிலும் கண்ணீர். சொத்து வாழ்க்கையை வசதியாக்கலாம். ஆனால் உறவுகள் தான் வாழ்க்கையை முழுமையாக்கும். மகாபெரிவாருள் 15 வருட சண்டையையும் முடிவுக்கு கொண்டு வந்தது. இந்த மாதிரி நம்ம சேனல்ல வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம். காஞ்சிவாசாய வித்மகி சாந்தஸ்வரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயா. மகாபிரிவா எல்லாரையும் காப்பாத்துங்க.